தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ட்ரம்ப் விதித்த காலக்கெடு நெருங்கிவிட்ட நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முடிவாகிவிட்டதா என்பதில் கேள்வி நீடிக்கிறது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுடன் வர்த்தக சமநிலையை கொண்டு வரும் வகையில் பதில் வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இது 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ட்ரம்பின் கெடு 9ஆம் தேதி முடியவுள்ள நிலையில் வர்த்தக ஒப்பந்தத்தின் முடிவு என்ன என்பதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. ஒருவேளை ஒப்பந்தம் முடிவாகாவிட்டால் இந்தியாவுக்கு 26 விழுக்காடு பதில் வரி அமலுக்கு வந்து பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். இதற்கிடையில் 10 முதல் 12 நாடுகளுடன் ஒப்பந்தத்தை தாங்களே முடிவு செய்து கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதை அவர்கள் ஏற்காவிட்டால் ஏற்கனவே அறிவித்த பதில் வரியை செலுத்த நேரிடும் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த 10-12 நாடுகள் பட்டியலில் இந்தியா உள்ளதா என தெரியவில்லை. அமெரிக்கா தனது விவசாய பொருட்களுக்கும் பால் பொருட்களுக்கும் சந்தைகளை திறக்க இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்ததாக தெரிகிறது. ஆனால் பல கோடி பேருக்கு வாழ்வாதாரமாக உள்ள அச்சந்தையை திறக்க முடியாது என இந்தியா உறுதியாக இருந்ததாகவும் இதனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் இழுபறி ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையில் இவ்விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி மண்டியிடுவது உறுதி என ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆனால் இந்தியா தனது வலிமையான நிலை அடிப்படையிலேயே அமெரிக்காவுடன் பேசியதாகவும் நெருக்கடிகளுக்கு பயந்து அல்ல என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலளித்துள்ளார். முந்தைய காங்கிரஸ் அரசுகள்தான் நாட்டு நலனை கருத்தில் கொள்ளாமல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதன் முடிவு என்ன என மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.